தமிழ்நாட்டின் அரசியல் களம் நீண்ட காலமாக திராவிட இயக்கத்தின் முக்கிய கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவற்றின் ஆதிக்கத்தில் இருந்து வருகிறது. இந்த திராவிட கட்சிகள் சமூக நீதி, மாநில சுயாட்சி, தமிழ் அடையாளம் ஆகியவற்றை வலியுறுத்தி மக்களின் ஆதரவை பெற்று ஆட்சியை பிடித்துள்ளன. ஆனால் அண்மை ஆண்டுகளில் ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி போன்ற முக்கிய தலைவர்களின் இழப்பால் ஏற்பட்ட தலைமை காலியம் மற்றும் பிற காரணங்களால் இந்த பாரம்பரிய அரசியல் கட்டமைப்பிற்கு சவால் விடும் புதிய அரசியல் தத்துவங்கள் உருவாகி மாநிலத்தின் எதிர்காலத்திற்கு மாற்று பார்வைகளை வழங்க தொடங்கியுள்ளன. பாரதிய ஜனதா கட்சி மூலம் தேசியவாதம் மற்றும் இந்துத்துவா கொள்கைகளின் எழுச்சி தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட பகுத்தறிவுவாதத்திற்கு சவால் விடும் வகையில் பாஜக இந்து தேசியவாத உணர்வுகளை ஈர்த்து படிப்படியாக தனது செல்வாக்கை அதிகரித்து வருகிறது. முக்கிய தலைவர்கள் மற்றும் நிகழ்வுகள் இந்த வளர்ச்சிக்கு பங்களித்துள்ளன. கட்சி அடிமட்ட அளவில் தடத்தை விரிவுபடுத்த, அமைப்பு வலிமையை வலுப்படுத்தி, சித்தாந்த தெளிவுடன் பிரசாரங்களை ஒருங்கிணைத்து தீவிரமாக செயல்படுகிறது. நாம் தமிழர் கட்சி சீமான் தலைமையிலும், நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் மூலமாகவும் இளைஞர் மற்றும் மக்கள் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் எழுச்சி பெற்றுள்ளன. என்டிகே தமிழ் தேசியவாதத்தையும் பிராந்திய சுயாட்சியையும் வலியுறுத்துகிறது. அதே சமயம் டிவிகே ஊழல் எதிர்ப்பு, சாதி அரசியலுக்கு அப்பாற்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள், சமூக நீதி, மதச்சார்பின்மை, சமத்துவமான ஆட்சி, சுத்தமான அரசியல் மற்றும் வெளிப்படையான ஆட்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. இந்த கட்சிகள் வேலையின்மை, ஊழல் போன்ற இளம் வாக்காளர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்து மாநில பிரச்சினைகளுக்கு மாற்று தீர்வுகளை வழங்குகின்றன. சமூக உடைமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆட்சி போன்ற பிற தத்துவங்கள் புதிய கட்சிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்களிடையே வளர்ந்து வருகின்றன. இந்த சித்தாந்தங்கள் சமூக நீதி, நிலையான வளர்ச்சி, ஏழை மக்களின் நலன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்ப அடிப்படையிலான ஆட்சி போன்ற பிரச்சினைகளில் கவனம் செலுத்துகின்றன. அவை ஆட்சி மற்றும் கொள்கை வகுப்பில் தனித்துவமான கண்ணோட்டங்களை வழங்கி மாநிலத்தின் வளர்ச்சிக்கு புதிய வழிகளை உருவாக்குகின்றன. இந்த பன்முக அரசியல் தத்துவங்களின் உருவாவது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை குறிக்கிறது. ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி போன்ற தலைவர்களின் இழப்பு, மத்திய அரசின் அதிகரித்த செல்வாக்கு, தேசிய அளவில் இந்துத்துவா அரசியலின் உயர்வு, ஊழல், வேலையின்மை மற்றும் சமூக பொருளாதார பிரச்சினைகள் போன்ற காரணங்கள் இந்த மாற்றங்களுக்கு வழிவகுத்துள்ளன. இது சமூக நீதி மற்றும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தும். எனவே, தகவல் அறிந்து வாக்களிப்பின் மூலம் தமிழ்நாட்டின் அரசியல் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் முக்கிய பங்கு உள்ளது.